ஒரு மிக்சடான வருஷமாக இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன் அப்படின்னா, முதல்ல நல்லது என்ன அப்படின்னு பார்ப்போம். நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக இவங்களுக்கு அஷ்டம சனியிலேருந்து முதல்ல விலகிட்டாங்க. இந்த 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, தொழிலை ஏமாற்றம், வேலை இல்லாத அமைப்பு, நிறைய துரோகங்கள், நிறைய இழப்புகள்லாம் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பது. முதல்ல அந்த நிலை மாறிடும். முதல்ல பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்கே குரு பகவான் வராரு. கடக ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் குரு. அந்த ராசியில் குரு வரும்போது என்னாங்கன்னா தவறான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கனால குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய பிரச்சனை இல்லாமல் இவங்க காலத்தை கழிக்கலாம்.